Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. இலங்கை அதிபரான பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக இன்று இந்தியா வருகிறார் அனுரகுமார திசநாயக்க. மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று எதிர்பார்ப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றது குறித்து மனம் திறந்த டொனால்ட் ட்ரம்ப் மக்களின் எண்ண ஓட்டத்தை தேர்தல் பரப்புரையில் பிரதிபலித்ததே வெற்றிக்கு காரணம் என பேச்சு. இஸ்ரேல் அரசுக்கு எதிராக தலைநகரில் பொதுமக்கள் போராட்டம். பிணை கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமலாகுமா? மத்திய அரசு ஒப்புதல் அளித்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கலாகிறது சட்ட மசோதாக்கள். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் முகமது அமீர் மீண்டும் அறிவிப்பு. 2017ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியாவின் தோல்விக்கு காரணமாக இருந்தவர் அமீர். உலக தடகள அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட இந்திய ஒலிம்பிக் நட்சத்திரம் நீரஜ் சோப்ராவின் டி ஷர்ட். பாரம்பரிய கலெக்ஷனில் இணைக்கப்பட்ட டி ஷர்ட்டை ஆன்லைனில் பார்வையிட ஏற்பாடு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 100 சர்வதேச போட்டிகள். சச்சினை தொடர்ந்து சாதனை பட்டியலில் இணைந்தார் விராட் கோலி. அடுத்த படத்திற்காக ஐமேக்ஸ் டெக்னாலஜியை வைத்து ஹாலிவுட் திரைப்பட இயக்குநர் கிறிஸ்டபர் நோலன் பரிசோதனை. ஐமேக்ஸ் கேமராவை வைத்து புதிய படத்தை எடுக்கப் போவதாகவும் தகவல். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மக்கள் விரும்பும் கூட்டணி அமையும். பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 7 இடங்களே வெற்றி பெறும். தொகுதிகளில் வெற்றி என்ற திமுகவின் பகல் கனவு நிறைவேறாது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறார்களோ அவ்வளவு தூரம் அதிமுக வளரும் என்றும் பேச்சு. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கும், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அதிமுக கூட்டணிக்கு பொருந்தும். நீங்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அதிமுக வளரும். நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தஞ்சை மாவட்டத்தில் 32,000 ஏக்கரில் மழைநீரில் மூழ்கிய சம்பா தாளடி பயிர்கள். தமிழக அரசு விரைந்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் வெள்ளம். 3வது நாளாக தரைமட்ட பாலத்தில் போக்குவரத்து பாதிப்பு. மழை விட்டதை அடுத்து நெல்லை தாமிரபரணி ஆற்றில் படிப்படியாக குறையும் வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை முருகன் கோயில் பகுதியிலும் குறைந்தது நீர்வரத்து. திருச்செந்தூர் அருகே உள்ள புன்னக்காயல் பகுதி தீவு போன்று மாறியது. தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் வீடுகளை சூழ்ந்துள்ள வெள்ளம். சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் நீடிக்கிறது வெள்ளப்பெருக்கு. குன்றத்தூர் அருகே ஏராளமான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி.
மனதில் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டுதான் ஆதவர்ஜுனா செயல்படுகிறார். திருச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இதுபோன்ற மறுபடியும் கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா 6 மாதத்துக்கு அவர் அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் மறுபடியும் அவர் முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான கடைசி கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி. புதுடெல்லி தொகுதியில் களம் காண்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையே நீடிக்கும் போர். உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 44,930 உயர்வு. இந்திய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. ஆஸ்திரேலிய அணி 405 ரன்கள் குவிப்பு. இளையோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர். ஓமனில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா சீனா இன்று பல பரீட்சை. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.